இறந்து போன உடல்களை எரிப்பது கொலைக்கு சமம் அப்படின்னு தெரியுமா? நம்ம உடல் இறந்த பிறகு நவதுவாரங்கள் வழியாக நவ வாயுக்கள் வெளியே போகும். ஆனால் 10வது வாயு என்று அழைக்கப்படும் தனஞ்சயன் வாயு 3 நாட்களுக்கு பிறகுதான் உடலை விட்டு கபாலத்தில் இருக்கும் பிரம்ம ஓட்டை வழியாக வெளியே செல்லும். ஒரு சிலர் மட்டும் இறந்த பிறகு உயிருடன் எழுந்து வருவதற்கு காரணமாக இந்த தனஞ்சயன் வாயு தான். இதனால இறந்த உடலை எரிக்கும் போது தனஞ்சயன் வாயு வலி தாங்க முடியாமல் மண்டை ஓட்டை உடைத்து கொண்டு வெளியே செல்லும். இதை கொலைக்கு சமம் என்று வள்ளலார் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டுமல்ல, உயிரோடு இருக்கும் போது தனஞ்சயன் வாயுவில் குறைபாடு இருந்தால் கோமா போன்ற மயக்க நிலை மற்றும் சுயநினைவு இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேலும் பெண்களுக்கு பிரசவ காலத்தில் குழந்தையை ஊந்தி தள்ளி சுக பிரசவத்திற்கு உதவும். மற்றும் இறந்த உடலை விட்டு வெளியே செல்லும் போது உடலை வீங்கி அழுக வைக்க உதவும். அகத்தியர், போகர் போன்ற எண்ணற்ற சித்தர்கள் இதை பயன்படுத்தி பல 1000 ஆண்டுகள் தேக உடலோடு வாழ்ந்து இருக்காங்க.